இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய பெரிய தவறு என்ன தெரியுமா? பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சார், கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன். யாருக்காவது சரியா இருக்குன்னா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால? நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போதான் உங்களுக்கு மைண்டில் கரெக்டாக அது ஸ்டோர் ஆகும். இந்த உலகத்தில் சரியா, வெந்தயம், ஆவாரம்பூ ரொம்ப ஃபேமஸ் இல்லை, கொய்யா இலை, மாங்காய் இலையும் இப்போ ரொம்ப ஃபேமஸ், கிரீன் டீ, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்றது நல்லதுதான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லு தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன், இந்த 5க்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸ்டே டியூன்.